டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபர். அவர் கடந்த 1.5 ஆண்டுகளாக அவர் இல்லாத நாட்களே இல்லை, தலைப்பு செய்திகளில் அவர் இல்லாத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தினந்தோறும் தலைப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிடுகிறார், ஏதோ ஒரு அதிரடி ஆக்ஷனை செய்கிறார், ஏதோ ஒரு நாட்டுடன் பேசுகிறார் அல்லது வரியை விதிக்கிறார், ஏதோ ஒன்று செய்து தலைப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார். நம்முள் எப்பொழுதுமே ஒரு பெயர் பதிவாகி கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இதுவரை எந்த அதிபரும், பராக் ஒபாமா கூட அந்த அளவுக்கு இந்தியர்கள் மனதிலே பதிவாகி இருக்க மாட்டார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மட்டுமல்ல, உலகின் ஒவ்வொரு நாடுகளிலும் கிட்டத்தட்ட 195 நாடுகளில் எப்பொழுதுமே ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறார், அது டொனால்ட் ட்ரம்ப். அந்த அளவுக்கு இருக்கும் டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைகள் கடும் விமர்சனத்துக்கும் ஆளாகின்றன. பலர் பாராட்டவும் செய்கிறார்கள். பாராட்டு ஒரு பக்கம், கடும் விமர்சனம் ஒரு பக்கம் என்று இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு டானா அல்லது அதிபரா என்ற கேள்வி பலருக்கு வந்திருக்கிறது. அதை தான் நாமும் எழுப்பியிருக்கிறோம். அதிபர் ட்ரம்ப் ஒரு அதிபரா, ஒரு டானா? டான் போல் செயல்படுகிறாரா அல்லது அதிபராக செயல்படுகிறாரா? புரியாத புதிராக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இப்படி விமர்சனத்துக்கு ஆளாகிறார் என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய சர்வதேச அரசியல் நோக்கர் திரு பாலாஜி சந்திரமோகன் நம்முடைய வந்திருக்கிறார். எனவே அவரையும் வரவேற்று அதற்கு முன்னால் பல தரவுகளை பார்க்க இருக்கிறோம். பார்த்த பிறகு பாலாஜி சந்திரமோகனிடம் ஏன் அவர் அதிபராக இருக்கிறாரா அல்லது டானாக இருக்கிறாரா, என்னவாக இருக்கிறார், அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஆளுமை, உலக நாட்டாமை என்ற பெயரிலே இருக்கும் அமெரிக்கா ஏன் அப்படி இருக்கிறது, என்ன காரணம் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பேசியிருக்கும். எனவே முதலில் பாலாஜி சந்திரமோகனை வரவேற்று நேரடியாக தரவுகளுக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் பாலாஜி. இப்போது தரவுகளை பார்ப்போம். முதலிலே நாம் பார்க்க இருக்கின்ற தரவு, அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அதிபர் ட்ரம்ப் 2வது முறையாக 2.0, டொனால்ட் ட்ரம்ப் 2.0 பதவியேற்ற பிறகு அவர் என்னென்ன செய்திருக்கார் என்பதை நேரடியாக பார்க்க இருக்கிறோம். முதல் தரவாக என்ன வரப்போகிறது என்று பார்ப்போம். அதிபரா டானா, ட்ரம்பின் அதிரடி அறிவிப்புகள். வரி ஆயுதம், அதாவது அமெரிக்க இறக்குமதிக்கு வரியை குறைக்காவிட்டால் வரி விதிப்பேன் என அறிவிப்பு. இறக்குமதி வரி விதித்து உலகம் முழுவதும் ட்ரம்ப் வரி, ட்ரம்ப் டாக்ஸ் என்றே அழைக்கும் அளவுக்கு அவர் பிரபலமாகிவிட்டார். 200% வரி, 100% வரி என அவருடைய நியாயமான கோரிக்கையாக அமெரிக்கர்கள் பலரும் செய்தார்கள். அதாவது அமெரிக்காவுக்கு வரும்போது எனக்கு வரி இல்லை, ஆனால் அமெரிக்க பொருள் மற்ற நாடுகளுக்கு செல்லும்போது வரி விதிக்கிறார்கள், எனவே ட்ரம்ப் செய்வது சரிதான் என்ற வகையில் கூறினார். அவர் பல மில்லியன், பல ட்ரில்லியன் டாலர்கள் இதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கப் போகிறது அமெரிக்காவுக்கு என்பதில் இந்தியாவும் அதில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அது முதல் வரி. அந்த வரி விதிப்பு என்றாலே ட்ரம்ப் ஞாபகத்துக்கு வரும் அளவுக்கு உலகம் முழுவதும் வரியால் மிரட்டி இருக்கிறார் ட்ரம்ப் என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்த தரவு, ட்ரம்பின் அடுத்த அதிரடி என்னவென்றால் கனடா நாடு. அமெரிக்கா போன்ற ஒரு மிக முக்கியமான அந்த வட அமெரிக்காவின் ஒரு நாடு என்பது கனடா நாடு தங்கள் நாட்டின் ஓர் அங்கம். விரைவில் அமெரிக்காவின் 50 மாகாணங்கள் இருக்கின்றன. 51 மாகாணமாக இணைக்கப் போகிறேன் கனடாவை என அறிவித்து கனடா நாட்டின் பரம எதிரியாக தற்போது மாறிவிட்டார். ஆனால் தற்போது அந்த பேச்சை எடுப்பதில்லை. அதற்கு நாள் மற்றொரு நாட்டுக்கு சென்று விட்டார். எனவே அந்த பேச்சு இல்லை. ஆனால் இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது சர்வதேச அளவில். ஒரு இறையாண்மை மிக்க நாட்டினை தன்னுடைய நாட்டினை இணைக்கப் போகிறேன் என கூறியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அடுத்ததாக ட்ரம்ப் என்ன செய்தார் என்று பார்ப்போம். 3வது தரவு. அடுத்ததாக ட்ரம்ப் யுக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பா நின்றபொழுது, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் திடீரென ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நட்பு பாராட்டி போரெல்லாம் வேண்டாம், யுக்ரைன் செய்தி தவறு என்று ஒரு பக்கத்திலே பெரிதாக வாதிட்டு வந்தார். பிறகு தடாலடியாக மாறி ஒரு பல்ட்டி அடித்தார், தலை கீழ் சம்மர் சால்ட் அடித்து புட்டினுக்கு நண்பனாக இல்லை, நான் புட்டின் எதிரியாகிவிட்டேன், புட்டினுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார். இதுவும் அவருடைய நடவடிக்கைகள் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகின. குறிப்பாக அவரது நாட்டிலேயே, அமெரிக்காவிலேயே ட்ரம்புக்கு எதிராக பெரிதாக பேசப்பட்டது. அடுத்த தரவு, 4வதாக அவர் என்ன செய்தார் என்றால் இது மிக முக்கியமானது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் நாட்டின் உள்ளே திடீரென அமெரிக்காவின் F-16 விமானங்கள், F-16 போர் விமானங்கள் சரவென பாய்ந்து அணு ஆயுத தயாரிப்பான யுரேனிய செறிவூட்டும் ஆலைகள் இருக்கின்றன. அந்த ஆலைகளை எல்லாம் குண்டு வீசி தரைமட்டமாக்கியது, திடீரென தாக்கியது. பிறகு ஈரான் பதிலடி தாக்குதல் கொடுத்தவுடன் அமெரிக்க நிலைகள் மீது, குவைத் போன்ற இடங்களில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது பதிலடியை கொடுத்தது ஈரான். உடனடியாக சமாதான பேச்சு நடத்தி போர் நிறுத்தம், இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. இதுவும் மிக முக்கியமானது. என்றால் கடந்த ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்த சம்பவம் இது மத்திய கிழக்கு நாடுகளிலே. அடுத்ததாக ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பாக வந்தது. அடுத்த கார்டு என்னவென்று பார்ப்போம்.
இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலை தாம் தான் நிறுத்தினேன் பலமுறை கூறினார். இந்தியா சார்பிலே, வெளியுறவுத்துறையின் சார்பிலே பலமுறை நீங்கள் சொல்லியெல்லாம் நாங்கள் நிறுத்தவில்லை, நாங்கள் எங்களிடம் கேட்டார்கள், நாங்கள் போரை நிறுத்தினோம் என கூறினார்கள். ஆனால் ட்ரம்ப் இன்றும் கூட, இந்தியா கடுமையாக மறுக்கிறது, ஆனால் இன்றும் கூட ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன், அந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து போகாமல் நிறுத்தப்பட்டது காரணம் நான் தான் என்ற வகையிலே அவர் இன்னும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். இதுவும் அவர் மீது ஒரு நம்பகத்தன்மை, அவர் பேசுவது சரியா இல்லையா என்ற கேள்விக்குறிக்கு உலகம் முழுவதுமே ஆளாக்கியது என்று கூறலாம். அடுத்ததாக ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். வெனிசுலா நாட்டிற்கு உள்ளேயே சென்று, வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 7ஆம் பொருத்தம், 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரும் அதிபர் ட்ரம்ப்பும் நீயா நானா என்று எலியும் பூனையுமாக இருந்தார்கள். திடீரென வெனிசுலா நாட்டிற்கு உள்ளேயே சென்று, நீ போதை கடத்தல் மன்னன், போதை கடத்தலை கடத்துகின்றதுக்கு முக்கிய காரணம் நீதான், உன்னை எங்கள் நாட்டு சட்டப்படி கைது செய்கிறோம் என அந்நாட்டு அதிபரை, ஒரு நாட்டு அதிபரையே அந்நாட்டு அதிபரின் ஊருக்குள்ளேயே சென்று, அவரது அரண்மனைக்கு அருகே சென்று அவரை கைது செய்து கடத்தி வந்த நாடு கடத்தி விட்டார்கள். அவர் நாட்டிற்கு இப்போது நியூயார்க் சிறையில் அவர் இருக்கிறார், கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார், நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க போகிறார் என மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது. அதுவும் அமெரிக்கா பெரிய போரெல்லாம் நடத்தவில்லை, ஒரு 2 இடத்திலே குண்டுகளை வீசி கவனத்தை திருப்பி நேரடியாக போய் மத்துரோஸ் நிக்ராவை தூக்கி வந்து விட்டார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுவதும் இன்றும் பேசப்பட்டு வருகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஏன் இப்படி செய்தார் என்பது குறித்து விரிவாக பிறகு பார்க்க இருக்கிறோம். அடுத்த தரவுக்கு செல்வோம். அடுத்ததாக ட்ரம்ப் என்ன செய்தார் என்றால், வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் கிணறுகளை இனி நாங்கள் தான் பராமரிக்கப் போகிறோம் என கூறி அந்நாட்டையே தற்போது ஆளுமை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ட்ரம்ப். வெனிசுலாவின் எண்ணெய் கிணறுகளை நீங்கள் எண்ணெய் வாங்க வேண்டும் என்றால் எங்கள் மூலமாக வாங்குங்கள், நாங்கள் செய்து கொடுக்கிறோம், வெனிசுலாவில வந்து கொடுக்கலாம், இல்லை உங்கள் நாட்டிற்கு நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் என சீனா போன்ற நாடுகள் நேரடியாக வர்த்தகமே பேச ஆரம்பித்து விட்டார் ட்ரம்ப். இது இன்னொரு பக்கம். அடுத்த தரவு, இது மிக முக்கியமான தரவு. கனடா ஆக்கிரமிப்பு தோல்வி அடைந்ததால், கனடாவை ட்ரை பண்ணார் அவர் 51வது மாகாணம் சேர்ப்பதற்காக, அது தோல்வி அடைந்து விட்டதால் தற்போது கிரீன்லாந்து என்ற தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு பிரதேசம், அது மிகப்பெரிய தீவு பிரதேசம், ஒரு பெரும்பாலான இடங்கள், மொத்தமே அந்த பெரிய தீவு, ஆனால் அங்கு ஒரு 60,000 மக்கள் தான் வசிக்கிறார்கள். அந்த தீவினை ஆக்கிரமிக்க போகிறேன் என திடீரென அதிரடியாக அறிவித்தார். இதற்கு கிரீன்லாந்து ஆளுமை டென்மார்க்கு சொந்தமான இடம் அது. அவர்கள் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக நேட்டோ என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்காவின் நேச நாடுகள் அனைத்துமே அமெரிக்காவை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டன. இப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு எதிராக, டென்மார்க்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது. டென்மார்க் இராணுவத்தையும் நிறுத்திவிட்டது, ஐரோப்பாவின் பல நாடுகள் இராணுவத்தை நிறுத்தியிருக்கிறார். அமெரிக்கா வந்தால் நாங்கள் சண்டை தான், அமெரிக்கா எங்களுக்கு சண்டை என்ற வகையில் சென்று விட்டார்கள். எனவே இந்த ட்ரம்பின் நடவடிக்கைகள் நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியை ஒவ்வொருத்துக்கும் ஏற்படுத்தியது என்றுதான் கூற வேண்டும். எனவே இத்தனை தரவுகளை பார்த்து, இதற்கு மேலும் பல தரவுகள் இருக்கின்றன, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் வெனிசுலாவுக்கு வருவோம். வெனிசுலாவிலிருந்து ஏன் என்று வெனிசுலாவை சென்று அடைந்தார் என்றால், மிக முக்கியமான காரணம் அந்த டாலர் என்றால், அமெரிக்கா பொறுத்தவரை உலக அளவிலே டாலரில் தான் வர்த்தகம் நடைபெற வேண்டும். டாலரில் வர்த்தகம் நடைபெற்றால்தான் தங்கள் நாட்டிற்கு லாபம் கிடைக்கும். அமெரிக்கா எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் நம்பர் 1 நாடாக இருக்கும் என்ற வகையில் இருந்தால், இந்த ஈரானில் போராடும் மக்கள், இதுவும் ஒரு முக்கியமான தரவு, தற்போது இதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஈரானில் போராடும் மக்களுக்கு உள்நாட்டு கிளர்ச்சியால் அரசு சொத்துக்களை போய் கைப்பற்றுங்கள், உதவிகளை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம், வந்து கொண்டே இருக்கிறது என ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனையிலே மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக என்ற வகையிலே ட்ரம்ப் இறங்கி ஆட ஆரம்பித்திருக்கிறார். அவர் என்ன உதவி செய்ய போகிறார், இராணுவ உதவி செய்ய போகிறாரா, இல்லை என்ன உதவி என்பது தெரியவில்லை. ஆனால் ட்ரம்ப் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். மீண்டும் ஒரு போர் அல்லது ஒரு பெரிய குண்டு வீச்சுகள் இருக்க போகிறார் என்பதை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் டானா அல்லது அதிபரா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதற்கு முன்னால் அந்த வெனிசுலா நாட்டின் மீது ட்ரம்ப்புக்கு தனி கவனம். அந்த வெனிசுலாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் இருக்கிறது. உலகிலேயே எண்ணெய் வளம் மிக்க நாடுகளிலே நம்பர் 1 நாடு என்றால் அது வெனிசுலா. இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த தரவுகளை தற்போது நாம் காட்டப் போகிறோம். அதை பார்த்தாலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு கணக்கின்படி அதிக எண்ணெய் இருப்புகளை கொண்ட நாடுகள் வெனிசுலாவில் மட்டும் 303 பில்லியன் பேரல்ஸ் இருக்கிறதா. நாம் எல்லாம் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் என்றுதான் சொல்லியிருப்போம். ஆனால் வெனிசுலாவை தான் அதிகபட்சம்
303 பில்லியன் டாலர்கள். ஒரு பில்லியன் என்றால் 100 கோடி. அப்போ கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். 000 போட்டுக்கொண்டே செல்ல வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். அடுத்தது சவுதி அரேபியா, அதன் பிறகு ஈரான் 209 பில்லியன் பேரல்ஸ், கனடா 163, ஈராக் 145, UAE 113, குவைத் 102, ரஷ்யா 80 பில்லியன் பேரல்ஸ். அமெரிக்காவிலே 74 பில்லியன் பேரல்ஸ் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா அவர்கள் நாட்டு ஆயிலை எப்போதுமே பெரிதாக எடுக்க மாட்டார்கள். மற்ற நாடுகளில் இதில் பார்த்தீர்கள் என்றால் சவுதி அரேபியா, கனடா, ஈராக், UAE, குவைத் இவை அனைத்துமே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள நாடுகள் தான். அவர்களிடம் நேரடியாக கட்டுப்பாடு என்று சொல்ல முடியாது, ஆனால் மறைமுகமாக அதுதான் உண்மை. அவர்கள் கேட்டால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அமெரிக்கா சொல்வதுதான் இந்த நாடுகள் கேட்கும். சவுதி அரேபியா ஆகட்டும், ஈரான் தற்போது இனிமேல் ஆகும் என்று நினைக்கிறேன். கனடா, ஈராக் அப்படி ஆகிவிட்டது. ஏன்னால் ஈராக்கில் இப்படிதான் எண்ணெய் வளத்தை பிடிப்பதற்காக அங்கு ஏதோ அணு ஆயுதங்கள் வரைத்திருக்கிறார்கள் என்று கூறி சொன்னால் கடைசியில் ஒரு ஆயுதம் கூட கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை, யதார்த்தமான கள நிலவரம். எனவே இந்த எண்ணெய், அதிகபட்சமாக எண்ணெய் இருக்கின்ற வெனிசுலாவை தன்னகத்தே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்தது நிக்கோலஸ் மதுரோ. அந்நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்த பார்த்தால் ஆனால் இதெல்லாம் நடைபெறவில்லை. ஆனால் மதுரோவுக்கு குறிவைத்தார்கள். மதுரோவை உள்ளே நாட்டிற்குள் சென்று அப்படி என்று கடத்தி வந்து விட்டார்கள். அந்த கடத்தலை நாம் அனைவருமே பார்த்து நாடு கடத்தி வந்து விட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு விடயமாக பேசப்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பதே அந்த டாலர். உலக அளவிலே வர்த்தகம் நடைபெற வேண்டும் என்றால் எங்கு வர்த்தகம் நடந்தாலும் பண்டமாற்று முறையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. நாம் ஒரு பண்டத்தை கொடுப்போம், அவர்கள் பண்டத்தை கொடுப்போம். ஆனால் தற்போது டாலர் மூலமாக தான் பண பரிமாற்றம். நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றால் டாலராக மாற்றி தான் கொண்டு செல்வோம். நமது ரூபாய் கொடுத்தால் வாங்க மாட்டார்கள். இந்த டாலர் மதிப்பு எப்போதுமே நம்பர் 1ஆக இருக்கும்போது தான் அமெரிக்கா நம்பர் 1ஆக இருக்கும். ஆனால் தற்போது அந்த டாலருக்கு பிரச்சனை வந்துவிட்டது. பிரிக்ஸ் என்று ஒரு நாடுகள், பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சி என்று தொடங்கப் போகிறோம் என்றார்கள். ஈரான் என்ன செய்தது என்றால் இப்போது ஈரான் மீது தனி கவனம் செலுத்துகிறது அமெரிக்கா என்றால் காரணம், ஈரான் சீனாவுடன் யுவானிலே, சீனா நாட்டு கரன்சியுடனே நடத்த ஆரம்பித்த வியாபாரம். ரஷ்யாவின் கரன்சியான ரூபிள் மூலமாக அவர்கள் நாட்டில் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதுபோய் இந்தியாவில் ரூபா என்ற வகையில் அவர்கள் அவருடைய வர்த்தகத்தை ஆரம்பித்தவுடன் அமெரிக்காவுக்கு டாலரின் மதிப்பு கிடுகிடு என கீழே வேற ஆரம்பித்து விட்டது. இந்தியாவில் மட்டும்தான் டாலர் மதிப்பு ஏறிக்கொண்டிருக்கிறது, மற்ற நாடுகளிலே டாலர் மதிப்பு வீழ்ச்சி. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இது டொனால்ட் ட்ரம்ப் பண்ணுமில்ல, அமெரிக்காவின் பல அதிபர்கள் 1974ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் சவுதி அரேபியன் போடப்பட்டது டாலரில் தான் விற்பனை செய்ய வேண்டும் என்று. சவுதியை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் தற்போது கரன்சிகள் அந்த டாலர் மாற்றம் நடைபெற்று கொண்டிருப்பதால் அது அமெரிக்காவில் ஏற்க முடியவில்லை என்பதுதான் உண்மையான காரணம் என பல பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த பெட்ரோ டாலர் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய அர்த்தம். பெட்ரோ டாலர் தான் காரணம். அமெரிக்காவின் இந்த அதிரடியான உலகம் முழுவதும் இந்த எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளை மட்டும் குறிவைத்து தாக்குவதற்கு காரணம் பெட்ரோல். அந்த வரிசையை பார்த்தோம் அல்லவா, அந்த 9 நாடுகள் எதெல்லாம் எண்ணெய் வளம் அதிகம் கொண்டது, அதில் ஈரானும் ரஷ்யாவும் மட்டும்தான் இன்னும் அமெரிக்காவின் கண்ட்ரோலுக்குள் வராத நாடுகள். ரஷ்யா வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஈரானில் பாருங்கள் 209 பில்லியன் பேரல்ஸ் இருக்கிறது. மூன்றாவது மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு ஈரான். அப்படிப்பட்ட நாடு எதிர்ப்பு நாடாக இருக்க வேண்டுமா? ஏதாவது பிரச்சனை உருவாக்குங்கள் என்ற வகையிலே உருவாக்கி விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது உண்மையா இல்லையா என்பதுதான் இனி பேச போகிறோம். அது குறித்து எனவே இந்த பெட்ரோ டாலர் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயமாக பேசப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும். எனவே அமெரிக்க அதிபரின் இந்த நடவடிக்கை சரியா, ஒரு அதிபராக சரியாக நடந்து கொண்டாரா, அல்லது ஒரு நாட்டாமையாக கட்ட பஞ்சாயத்து தலைவர் போன்று ஒரு டானாக மாறிவிட்டாரா? ஏன், எதற்கு, எப்படி என்பது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் வந்திருக்கின்ற சர்வதேச அரசியல் நோக்கர் பாலாஜி சந்திரமோகனம் நேரடியாக செல்வோம். வணக்கம் பாலாஜி சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம பார்த்தோம், நிறைய தரவுகளை பார்த்தோம். அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைகள், டொனால்ட் ட்ரம்ப் அவரின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? உங்கள் முதல் பார்வை என்ன சார்? டொனால்ட் ட்ரம்பின் முதல் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2016 to 2020 இருந்தார். அப்போதே சில விஷயங்கள் வெளியில் வந்தது, அவர் என்ன செய்ய போகிறார் என்பது. ஆனால் அப்போ அதை பற்றி ரொம்ப யாருமே சீரியஸாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேஜர் காரணம் என்னென்னா, அப்போ 8 இயர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங் டெமோக்ராட்டிக் ரூல் இருந்தது. அந்த ஸ்ட்ராங் டெமோக்ராட்டிக் ரூல் எதனால் வந்தது? டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட ரூல் எதனால் வந்ததுன்னா, ரிப்பப்ளிகன் பார்ட்டினால அமெரிக்காவோட இமேஜ்
உலகமெங்கும் ஒரு கேள்விக்குறியான சமயத்தில் அதை வந்து சரிப்படுத்துவதற்காக ஒபாமா அவர்கள் வந்தார். ஓகேவா? அந்த ஒபாமாவுடைய 8 இயர்ஸ் பிரசிடென்சி, அந்த 8 இயர்ஸ் பிரசிடென்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் இன்டர்நேஷ்னல் ஆர்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அம்சம் என்னென்னா, அவங்க ஈடுபட்டு வந்த ஈராக் வார், ஆப்கானிஸ்தான் ரெண்டையும் முடித்தாங்க. தீவிரவாத தலைவர் ஒசாமா பின் லாடனின் இறப்பு, சைனாவுக்கு எதிராகவும் பிவோட் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ரஷ்யாவிடமும் ஒரு சுமூகமான அணுகுமுறையை கொண்டு சென்றார்கள். அது மட்டும் அல்லாமல் அமெரிக்கா எங்கெங்கே நாட்டில் வந்து அவர்களுடைய கால் பதித்தார்களோ, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸாக இருந்தாலும், ஏன்னா பாரக் ஒபாமா அவரே ஒரு ஆஃப்ரிக்கன் ஒரிஜின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், பெசிபிக் ஐலண்ட் கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி, இந்த கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவுடைய திரும்பி வந்து ஒரு எழுச்சியை ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமானது பாரக் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன். அதை எதிர்த்து தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டாது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் சரி, ரிப்பப்ளிகன் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களால் வந்து இவங்களுடைய மிலிட்ரி கமிட்மெண்ட்ஸ் வெளியிட்டதுனால எங்களால் வந்து டொமஸ்டிக்கில் வந்து பீப்புளுக்கு செலவு பண்ண முடியல. அந்த பாயிண்ட்டை தான் அவர் மேஜராக ஒத்துனார். அதை வந்து மக்கள் ஒத்துனாங்க. இல்லை, அவருடைய மிக முக்கியமான முழக்கம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், மேக் அமெரிக்கா பிக் அகைன், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அதுதான் அந்த 4 வருஷம் வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டார் அவர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கொரோனாவை ஹேண்டில் பண்ணது, அதில் வந்து அமெரிக்க மக்கள் அவர்களுக்கு எதிராக மாறினாங்க. அப்போ தான் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தது. பைடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒபாமா மாதிரியோ பில் கிளின்டன் மாதிரியோ கிடையாது. வந்து அவர் வந்து அரசியல் முதிர்ச்சி இருந்தால் கூட ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இல்லை. அந்த கரிஸ்மாட்டிக் செல்வா மக்கள் ஜனநாயகம் உள்ள ஒரு தலைவராக இல்ல. அதனாலதான் இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வெளில வந்திருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அந்த இப்போ ரெண்டாவது 2.0 எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். 2.0ல டொனால்ட் ட்ரம்ப்போடைய 2.0 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கே முதலில் வந்து ஒரு பிரச்சனை உள்ள ஒரு இஷ்யூவா இருக்கு. ஏன்னா அவர் வந்து சொல்கிற கான்செப்ட்ஸ் வந்து பல விஷயங்கள் வந்து ஹாப்சார்டாக இருக்குது, ஒரு கப்ரிஷியஸாக இருக்குது. இந்த காரணத்தினால் உள்ளே இருக்கும் அமெரிக்க மக்களுக்கே வந்து ஒரு பிரச்சனை உள்ள ஒரு விஷயமாக வந்து முதல் பிரச்சனை என்னென்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வார்லேருந்து ஆரம்பிப்பார். அதுதான் நமக்கு முக்கியம். உக்ரைன் ரஷ்யா வாரில் அதான் வந்து, ஏன்னா வந்து அவருடைய பைடன் டயத்தில் தான் வந்து இந்த ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உக்ரைனை ஆக்குபை பண்ண. அவர் என்ன சொன்னார், நான் உக்ரைன்லேருந்து ரஷ்யா விலகணும். அவர் சொல்கிறத ஜெலன்ஸ்கி ஒத்துக்கல. ஸோ ஜெலன்ஸ்கியோட சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக நடந்துக்கிறார், சில சமயம் நட்புறவு நடத்துகிறார், புதினோட நடந்திருக்கிறார், பல சமிட்ஸ் நடத்திருக்கார். இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சைனாவுடைய அவர் வந்து எப்படி ஒரு நட்புறவு எடுத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. சில சமயங்கள் நட்புறவாக இருக்கா, சில பேர் நார்த் கொரியா விஷயத்தை கம்ப்ளீட்டாக அவர் மாற்றிட்டார் முதல்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்மில் நார்த் கொரியா கொண்டு வந்தார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் விஷயம். இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமது பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா போன போது ஹவுடி மோடின்னு இருந்தாங்க. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவில் வரும்போது டொனால்ட் ட்ரம்ப்பை மிகப்பெரிய இதில் கொண்டு வந்தாங்க 2020. இப்போ திரும்பி வந்து அவர் வரப்போறேன்னு வர சொல்கிறார் இந்தியா. பட் ஆனால் அது இல்லை பிரச்சனை வேறு. பிரச்சனை என்னென்னா, அவர் டைரெக்டாக இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுனாலும் பல இடங்களில் இந்தியாவுக்கு வந்து இன்டைரக்டாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். இப்போ முதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வாரில் நமக்கு பிரச்சனை. உக்ரைன் வந்து இப்படிலாம் பேசினவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மிக தெளிவாக அந்த தூதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா தவிர்க்க முடியாத நாடு, மற்ற நாடுகள் போல இல்லை, இந்தியா எங்களுக்கு அவ்வளவு முக்கியமான நாடு என்ற ஒரு ஐஸை வச்சிருக்காங்க. இல்லை அவர் ஏன் வந்து முக்கியமான நாடு, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்சஸ் இன் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இல்லைங்களா. அவர் வந்து எதுக்காக வராங்கன்னா, இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட போட்டிருக்கோம், யூரோப்பியன் கண்ட்ரிஸோட போட்டிருக்கோம், அது தவிர ரஷ்யாவோட வந்து நமக்கு இருக்கு. ஈவன் அவர் வெனிசுலா ஆயில கூட நமக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு. பட் தட் இஸ் நாட் த இஷ்யூ. த இஷ்யூ சம்திங் டிஃப்ரெண்ட். அவர் செய்யறோடைய ஆக்ஷன்ஸ் இந்தியாவுடைய செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமியை பாதிக்கிறதானா பாதிக்கிறது. அதுதான் நமக்கு கன்சர்ன். மேலே இப்போ வெனிசுலாவில் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இப்போ வெனிசுலாவில் எதுக்காக பண்ணார், என்ன ரீசன்? தேர் இஸ் நோ ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா பாகிஸ்தான் இப்போ அந்த பிரச்சனையை விட்டுட்டு வெனிசுலா பண்ணதுக்கு ரீசன் ஆப்வியஸ் ரீசன் அங்க உள்ள எண்ணெய் மிகப்பெரிய. தட் இஸ் நாட் தி இஷ்யூ. தி இஷ்யூ இஸ் இப்போ ரெஜிம் சேஞ்சிங்கிறது வெனிசுலால கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரெஜிம் சேஞ்சிங்கிறத தாய்வான்ல சைனா கொண்டு வருவாங்க. சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யூஎஸ் வந்து வெனிசுலா பண்ண போது சரி, நீங்க இப்போ நாங்கள் வந்து தாய்வான் பண்ணும்போது தப்புன்றீங்க. ரெண்டாவது, சைனா வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ஆக்ஷன் மாறதுக்கு, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஓகேல சில இடங்களில் சைனா கிளைம் பண்ணியிருக்காங்க திரும்பி. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசில் லுன்ஸ் ஏர்பேஸில் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான ஒரு கண்ட்ரியாக, இப்போ ஈரான், நமக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியாவோட மேஜர் ப்ராப்ளமே வந்து ஈரான் தான். ஈரானில் வந்து சாபஹார் போட்டுருது, சாபஹார் போட்டில் அமெரிக்கன். இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் சார். என்னுடைய கேள்வி, நேரடி கேள்வி, அதாவது காதலுக்கு மரியாதை போல இப்ப இருக்க பரபரப்பான விஜய் வைத்தே சொல்லுவோம், காதலுக்கு மரியாதை போல் இருந்த அமெரிக்கா தற்போது கில்லி அமெரிக்கா போல விறுவிறுப்பு ஆக்ஷனா மாறிடுச்சு.
இப்ப டெய்லி அமெரிக்காவை பத்தி பேச வேண்டிய நிலைக்கு நம்ம கொண்டு வந்திருக்காரு. எனவே ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் ஒரு அதிபராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஒரு டான் போல கட்ட பஞ்சாயத்து? அமெரிக்காவே ஒரு டான் தான், அதுல வந்து there is no doubt about it. அமெரிக்கா is still the world's best hope when it comes to international security. There is no doubt about it. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால டானாக இருக்காருன்னா கண்டிப்பாக இருக்கார், அதில் எந்த டவுட். இப்போ ஜார்ஜ் புஷ் அப்படி தான் சொன்னாங்க, பில் கிளின்டன் அப்படி தான் சொன்னாங்க, ரூஸ்வெல்ட் அப்படி தான் சொன்னாங்க, கெனடி அப்படி தான் சொன்னாங்க. ஸோ தட் இஸ் அ பார்ட் ஆஃப் தட். சரி, அது வந்து தட் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏன் வந்து டான் மாதிரி பிஹேவ் பண்ணுறாருங்கிறதுக்கு, ஏன்னா அவருடைய எப்பவுமே அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டின்னு. ஆக்சுவலி ஸ்டெம்ஸ் ஃப்ரம் த இன்டர்னல் இன்செக்யூரிட்டி. அவருடைய இன்டர்னல் இன்செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அவருடைய எலெக்ஷன்ஸ்லேயே பல பிரச்சனைகள் வந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2020 பல பிரச்சனைகள் வந்தது. ரெண்டாவது ஒரு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா மிட் டேர்ம் போல்ஸில் அவர் தோத்துட்டாருன்னா அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட்டை திரும்பி கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ வந்து ரேட்டிங் வந்து அவருடைய ஆதரவு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 60% இருந்தது, இப்பொழுது 40% குறைந்திருக்கு என்பது அண்மை காலத்தில் நடத்தப்பட்ட ஒரு போல்ல வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ரைட். சரி, அவரை ஜெயிச்ச போது கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய அனாலிசிஸ், பர்சனல் அனாலிசிஸ் என்னன்னா அவர் ஏன் ஜெயிச்சாதுன்னா அது டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட மிஸ்டேக், கம்ப்ளீட்டாக அவங்களுடைய மிஸ்டேக், போத் இன் 16 அண்ட் இன் 24. அதனால தான் அவங்க கொண்டு வந்து ஈவன் அதுக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன், ஈவன் வந்து 2000 புஷ் வந்தது கூட வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட. இல்லை, நீங்கள் இந்த கருத்து சொல்லும்போது நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த அமெரிக்க அதிபரும் நேட்டோ நாடுகள் தான் தங்களுக்கு சாதகமான நேச நாடுகளாக ஐரோப்பிய நாடுகளை பகச்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் ட்ரம்ப்புடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டை பிடிக்க போகிறேன், கனடாவை பிடிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பயமுறுத்தல். இப்போ கிரீன்லாண்டில் 400 நிறுத்திருக்க டென்மார்க் வந்தால் சுற்று வேண்டாம் அமெரிக்காக்காரனை அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் என்னங்க செய்யறாரு? ஒரு அதிபரா இருக்காரா? அமெரிக்க அதிபர் மாதிரியே செயல்படுற மாதிரி தெரியல. எல்லாரும் இப்படி பண்ணிட்டே இருக்காரு. அமெரிக்க அதிபர் மாதிரி செயல்படலன்னா இவர் இந்த கான்செப்ட்ஸ்லாம் அவர் முதலே பல விஷயங்கள் எலெக்ஷன் கேம்பெயினில் சொன்னார். அதை நுணுக்கமாக பார்க்காது, அது அமெரிக்க மக்களுடைய மிஸ்டேக், அமெரிக்க மக்கள் எலெக்ட் பண்ணவங்களோட மிஸ்டேக் தவிர நம்மளுடைய மிஸ்டேக் கிடையாது. சி, இது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ வந்து ஈவன் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், சி த மீடியாங்கிறவங்க பேசுறது ரைட்டு, பட் ஆனால் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே நேட்டோ லீடர்ஸ் நிறைய பேர் அவங்க எதிர்த்தாங்க. ஈராக் வார்னால தான் டோனி பிளேரே வந்து தோத்தாரு. ஓகேவா, நிறைய பேர் யாரெல்லாம் ஈராக் வார சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களாம் எலெக்ஷன் தோத்தாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். ஸோ தட் இஸ் நாட் சம்திங். ஈவன் வந்து ஆஸ்திரேலியாவில் அது இதாச்சு, ஆஸ்திரேலியா வந்து நேட்டோடைய பார்ட்டாக இருந்தபோது அவங்களுக்கு தோத்தா. சி, தட் இஸ் நாட் த இஷ்யூ. த இஷ்யூ இஸ் நேட்டோ கண்ட்ரீஸே அவங்களுக்கு எதிராக ஏன் மாறுறாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் வந்து கிரீன்லாண்டை எதுக்காக பிடிக்க போகிறேன், இஸ் இட் ஹாஸ் இட் காட் எனி லாஜிக், பொலிட்டிக்கல் ஒரு மிலிட்ரி லாஜிக்? தெர் இஸ் நோ லாஜிக். ஸோ அப்போ நேட்டோ கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கிரீன்லாண்டில் பிடிச்சிங்கன்னா எங்களுக்கு எப்படிங்க அது ஒரு ரேஷனலாகவே இல்லையே ஆக்சுவலாக, இல்லைங்களா? இப்போ வந்து அமெரிக்கா பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1941 வந்து ஐஸ்லாண்டை பிடிச்சாங்க, பட் அதுக்கு ஒரு ரேஷனல் இருந்து லாஜிக் இருந்தது. என்ன லாஜிக்னாக்கா ஜெர்மனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க ஆத்தரைஸ் பண்ணாங்க, பிடிச்சாங்க. பட் இப்போ இதுக்கு எந்த விதமான ஒரு லாஜிக்குமே இல்லையே. அது சொல்கிறாரு அவர், சைனாவும் ரஷ்யாவும் பிடிச்சிருவாங்க, இதான் நான் பிடிக்க போகிறேன். இல்லை, அவர் ஆக்சுவலாக வந்து இஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் லைக் நாட் இன் அ வெரி சேர்லிஷ் வே, பட் it should be backed by. See, அவருடைய எந்த ஆக்ஷனுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செனட்டோ காங்கிரஸோ எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை. ஈவன் அவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கூட அவர் சொல்றதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா எலான் மஸ்க் வந்து இப்படி இருந்தாரு, அது ஓர் உயிர் ஈடுதலாக இருந்தாங்க எலான் மஸ்கும் அதிபர் ட்ரம்ப்பும். இப்போ ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருக்காங்க. இலான் மாஸ்க் சொல்றேன், இலான் மாஸ்க் ரைட். அதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இஸ் நாட் ஆக்சுவலி இஸ் அ வெரி கப்ரிஷியஸ் பர்சன் இல்லையா, ஒரு ஸ்டேபிள் பர்சன் கிடையாது. அப்படிப்பட்ட பர்சன் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கலாமே தவிர சிஇஓ இருக்கலாமே தவிர ஒரு பிரசிடென்ட்டுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். பிரசிடென்ட்டுங்கிறது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் சொல்லலாம், பட் நம்ம சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறத எடுத்துக்கிறத விட சேர் பர்சனாக எடுத்துக்கணும். சி, இட் ஹாஸ் டு பி சம்திங் இன் அ வெரி சேம் வே. யூனோ, அவர் சொல்கிற கிளைம்ஸ் எல்லாமே நிறைய விஷயம் ஸ்டேட். இப்போ அவர் சொன்னார் இந்தியா பாகிஸ்தானை வந்து வாரம் நான் தான் கொண்டு வந்தேன், எனக்கு நோபல் பிரைஸ். அவருக்கு நோபல் பிரைஸுங்கிறதுக்காக அவர் வந்து இந்தியா பாகிஸ்தானை சொன்னார். அப்போ அந்த நோபல் பிரைஸ் கிடைக்கலங்கிறதுக்காக அவருக்கு இந்தியா மேலே வருத்தம் வந்து இது வந்து ஆக்சுவலாக இஸ் இட் ஆக்சுவலி வெரி லாஜிக்கல் திங். அடுத்த வருஷம் வரப்போறாரு எந்த இல்லை அப்படி இல்லை. யூ ஹேவ் டு சி, யூ நீட் டு சி த டெப்த் ஆஃப் த இஷ்யூ, யூ நீட் டு ஹேவ் த வாட் டு சே எம்பதி ஆஃப் திஸ் இஷ்யூ. சி, எந்த ஒரு பிரைம் மினிஸ்டராவது இந்தியன் பிரைம் மினிஸ்டராவது, அதுவும் ஈவன் ஒரு ஃப்ரெஜைல் ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டராக ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டில் இருந்தாலே அவங்களே சொல்ல மாட்டாங்க நான் அமெரிக்கானால தான் நான் இந்த இதை பீஸ் கொண்டு வந்தேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நோபல் பிரைஸ். நம்ம வந்து இந்த இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2 times வந்து அவர் வந்து ஃபுல்லி மெஜாரிட்டியில் வந்திருக்காரு, 3rd டைம்லேயே வந்திருக்காரு. அப்படிப்பட்ட அவர் வந்து டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் பர்சன் வந்து நான் வந்து அவர் சொன்னதை வச்சு கேட்பேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து அதனால கேட்குறேன், ஆக்சுவலி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அதிபர் போலவே செயல்படுற ஒரு ஸ்ட்ராங் லீடரா இல்லாம
அதாவது ஒரு சினிமா நாயகன் போல செயல்படுறாரா அப்படின்றத என் கேள்வி சார். இல்லை நீங்கள் வந்து ஆக்சுவலாக அப்போ எனக்கு நெப்போலியனோட ஒரு படத்தோட டைலாக் தான் ஞாபகம் வந்து எல்லா கல்யாணத்திலையும் நான் தான் வந்து மாப்பிள்ளை, எல்லா இதுலேயும் நான் தான். இது வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அப்படி தான் அவர். பட் டு சே தட், பட் அங்கே வந்து நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. இட் இஸ் நாட் டு சே அவர் சொல்கிறது எல்லாமே வந்து அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அவர் என்ன சொன்னார்னாக்கா வந்து நம்மளோட மேலே விதிக்கப்பட்ட தாரிஃப், அந்த தாரிஃப் கூட பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க மக்கள் ஒத்துக்கிறது இல்லை. ஓகேவா, அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு இங்கே வந்து இதுவும் நிறைய லீகல் இஷ்யூஸ் இல்லை, லீகல் இஷ்யூஸ். ஈவன் வந்து அவர் இன்னொரு கொண்டு வந்தார், இந்த டெலிவரிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கு நிறைய பேர் வராங்க, அதனால் வந்து அதை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் யூ ஹேவ் டு கிவ் இட் டு த அமெரிக்கன் சிஸ்டம், அந்த அமெரிக்கன் கோர்ட் சிஸ்டம், அண்ட் ஆல்சோ டு அமெரிக்கன் கவுன்சிலர் சர்வீஸ். தே ஆர் வெரி கிளியர் அபவுட் வாட் தே ஆர் டூயிங். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் வெரி சேன், வெரி ரேஷனல் சொசைட்டி. அவர் சொல்கிற பல கான்செப்ட்ஸ்லாம் ஒத்துக்கிறது இல்லை. ஸோ you have to see what the American system is saying, not necessarily what the president is saying. நான் ஒன்று கேட்குறேன், அவர் சொன்னார் இது வரைக்கும் வந்து இந்தியா பாகிஸ்தான். இல்லை சார், வாட் அமெரிக்கன் சிஸ்டம் இஸ் சேயிங்ன்றது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிறேன். அதுதான் கடைசியாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட், அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்லும். ஆனால் தற்சமயத்துக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறதா, ஏன்னா he has got a veto power இருக்குது, அவருக்கு வந்து பிரசிடென்சி பவர்ஸை யூஸ் பண்ணி he can do anything on that. இல்லை, அதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வந்து மிட் டர்ம் போல்ஸில் வந்துனாக்கா அவர் சொல்கிறது பல விஷயங்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் வந்து அந்த எப்படி சார் நீங்கள் இதே மாதிரி ட்ரம்ப் பேசி தான் எலெக்ஷனை ஜெயிச்சார். எலெக்ஷனை ஜெயிக்கவே மாட்டார், ஏன்னா ட்ரம்ப்போட பல பேருக்கு பிடிக்கலனாங்க. ஆனால் அவர் மிக தெளிவாக சொன்னார், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், எனக்கு என் நாடு தான் முக்கியம், அமெரிக்காவை மீண்டும் நான் பெரிய நாடா மாற்றுவேன். அது எந்த இயர்ல கொண்டு வந்தார் அதுதான் முக்கியம். அவர் கொண்டு வந்து தொடர்ந்து 2016ல. ஓகேவா, அவர் சொன்னதை 2020ல ஒத்துக்கிற 2025 இப்போ மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் செனட்லேயும் சரி காங்கிரஸ்லையும் சரி டெமோக்ராட்ஸ் ஆர் ஸ்டில் அ பவர்ஃபுல் பார்ட்டி. டெமோக்ராட்ஸ் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நிச்சயமா, ஏன்னா நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல சார், அதனால தான் கேட்குறேன். ஏன்னா அவங்க வந்து இல்லை, நீங்க சொன்ன பாயிண்ட்டை முழுமையை ஏற்றுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சி மட்டும் இல்லை, அமெரிக்க மக்கள் வந்து தற்போது நடைபெறுகின்ற அந்த ஒப்பீனியன் போல்ஸ் நடத்திட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 70-60% ஆகி கொண்டிருந்த ட்ரம்ப் இப்போது 35-40க்கு குறைந்திருக்காரு. இதுவே கரெக்டாக சொல்லுது, அவருடைய பாப்புலாரிட்டி, பிரபலத்தன்மை அங்கே குறைந்திருக்கு. பிரபலத்தன்மை குறைக்கிறதுக்கு என்ன காரணம்னா இதான் காரணம், அவருடைய நடவடிக்கை இதான் காரணமே தவிர வேறு அவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா there is no doubt about it. அவருடைய பாப்புலாரிட்டிக்கு என்ன காரணம் அது நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அதாவது அமெரிக்காவில் அதான் நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிகன் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே மக்களுக்கு ஒரு விதமான ஒரு வெறுப்பு வந்து, ஸோ இவர் வந்து ஒரு குவிக் ஃபிக்ஸாக வந்து வரை நம்ம பண்ணிடுவோம். அதுதான் அமெரிக்கன் சொசைட்டி பார்த்தீங்கன்னாக்கா, தோ இட் இஸ் ஆக்சுவலி ஐ மீன் இட் இஸ் பேஸ்ட் லாட் ஆஃப் லாயர்ஸ் ஆர் தேர், அமெரிக்கன் அப்ரோச் டு ப்ராப்ளம் இஸ் மச் மோர் அன் இன்ஜினியரிங் ஓரியன்டட் ப்ராப்ளம். ஸோ குவிக் ஃபிக்ஸாக யார் பண்ணுவாங்க அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க அந்த டைம் ஃபாஸ்ட்டாக. ஸோ அந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அதான் அட்ராக்ஷன், தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் ஆனால் ஒன்ஸ் தே அண்டர்ஸ்டுட் த nuance aspect of that, they understood that this person is a capricious person. அது அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி, அமெரிக்காவோட எக்கனாமிக்ஸ், அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அவருக்கு கூட சேர்ந்த அத்தனை பேருக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்ட உடனே ஐ திங்க் தே ஆர் ஸ்லோலி ட்ரைங் டு கம் இன் டு டர்ம்ஸ் வாட் ஹி இஸ். அண்ட் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வாட் இஸ் அ குட் ஆஸ்பெக்ட் ஃபார் அஸ் ஃபார் அ இன்டர்நேஷ்னல் சொசைட்டி, ஈவன் ஃபார் இந்தியா இஸ், அடுத்த வர பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வில் பி மச் மோர் ரேஷனல் அண்ட் அ சேன் பர்சன். ஏன்னா வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டானால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 2.5 years தான் புயலுக்கு வருகின்ற தென்றல் போல இருப்பாங்கன்னு சொல்றீங்க. சரி சார், கிட்டத்தட்ட நேரம் ஆகிவிட்டதா. என்னுடைய கடைசி கேள்வி உங்களுக்கு, ஏன்னா நம்ம தலைப்பு வச்சிருக்கோம் டொனால்ட் ட்ரம்ப் அதிபரா டானா, உங்களுடைய சுருக்கமான பதிலை எதிர்பார்க்குறேன். அவர் அதிபராக இருக்கலாம், ஆனால் டானா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அவர் எப்பவுமே அதிபராக தான் இருப்பார், டானா ஆக முடியாது. நிச்சயமா, மிக்க நன்றி பாலாஜி சந்திரமோகன். நேர்களே, பாலாஜி சந்திரமோகன் அதிபராக தான் இருக்காரு, ஆனால் டான் போல செயல்பட்டு இருக்காருன்ற கருத்தை கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு நாட்டின் அதிபரை நாம் டான் என்று சொல்வது சரியா, டிக்டேட்டர் என்று சொல்கிறார்கள். ஆனால் சர்வாதிகாரியாக இருப்ப வாய்ப்பு இல்லைனால் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர், மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர். ஆனால் அமெரிக்க அதிபரின் செயல்கள் ஒரு டான் போல தான் தற்போது அனைவராலும் பார்க்கப்படுகிறது. அவருடைய செயல், இன்று ஒரு செய்கிறார், அதையே நாளை இல்லை என்கிறார், அடுத்த நாள் அதையே செய்கிறார், மீண்டும் இல்லை என்கிறார், ஒரே குழப்ப நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதான் அனைவர் பார்வையிலும் படுகிறது. அப்படிதான் இருந்தாலும் அமெரிக்க அதிபரின் செயல்கள் டான் போல இருந்தாலும் அவர் ஒரு நாட்டின் அதிபராக இருக்கிறார். ஆனால் அவருடைய செல்வாக்கு சர்வதேசங்களில் மட்டுமல்ல, அவருடைய சொந்த நாட்டிலேயே தொடர்ந்து சரிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டானா அதிபரா என்றால் டானாக செயல்படுகிறார், ஆனால் அதிபராகத்தான் தொடர்ந்து இருக்கிறார் என்பதுதான் யதார்த்த கள நிலவரம். மிக்க நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.